பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் 1 அதிகாரம் 51 வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? தேங்க்யூலா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டுட்டேன்ப்பா. தேங்க்யூலா. நான் உனக்கு சொன்னதினால நீ விசுவாசிக்கிறாய். நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கண்டவர், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர், நீ பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வானம் திறக்கிறது. தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இது மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இது முதற்கொண்டு எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய நிலைமைகளை, உங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய விசுவாசத்தை கண்டு, உனக்குள் இருக்கிற விசுவாசம் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் காண செய்ய போகிறது. வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களேயானால், ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் 12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். Glory to God. அவன் எதை கண்டான்? எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் அவனை சந்தித்த இடம். தேங்க்யூலா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை கண்ட மாத்திரத்தில் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவன் உணர்ந்து கொண்டான், மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது பிரதர், சிஸ்டர். உங்களுக்காக ஒரு வானம் திறக்கப்படுகிறது. Glory to God. தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பெரிய காரியங்களை நீ காணப்போகிறாய். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உங்களுடைய நெருக்கங்கள் மாறப்போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது. 2 காரியம். ஒன்று, நாத்தான்வேல் தேவனிடத்தில் கடந்து வந்தான். 2, யாக்கோபு தேவன் தன்னை சந்திக்கும்படி அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினார். இந்த கால வேளையில் தேவன் உங்களை சந்திக்கும்படி
நீங்கள் தேவனிடத்தில் வருவீங்கன்னா உங்களுக்காக வானம் திறக்கப்படும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்மை சந்திக்கும்படி இந்த கால வேளையில் கடந்து வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அவர்களுக்காக வானம் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காய் நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.